चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले वतन की ओर। அப்படி அருகாமையில் இருப்பவர் என்றால் சமமாக ஆகுபவர், நெருக்கத்தின் லாபத்தை சமமானவராக ஆகி காண்பிக்க வேண்டும். லட்சியத்தை லட்சணத்தில் கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு லட்சணமும் லட்சியத்தை தெளிவுபடுத்த வேண்டும். லட்சியமோ மிக உயர்ந்ததாக இருக்கிறது இல்லையா? எனவே லட்சணமும் இந்த அளவு உயர்ந்ததாக இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு உதாரணமாக ஆகி காண்பியுங்கள். அதை பார்த்து எப்படி இவர் நடந்து கொள்கிறாரோ அப்படி நடங்கள் என்று பாப்தாதா சவால் விட முடியும். மதுபனின் வாயுமண்டலத்தின் பிரபாவம் இயல்பாக நாலாபுறங்களிலும் பரவவே செய்கிறது. மதுபனின் சூழ்நிலையை சிலர் சொர்க்கத்தின் மாடல் என்று கூறி வர்ணனை செய்கிறார்கள். அதே போலவே பிராமண பரிவாரத்தில் நாலாபுறங்களிலும் மதுபனின் சூழ்நிலை தந்தைக்கு சமமாக காரிய நடவடிக்கைகளின் இடையே யோகி நிலையை பரப்புகிறது. மதுபன் நிவாசிகளுக்கு எனக்கு நானே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறேன் என்ற இந்த காரியம் மட்டும் இல்லை, நாலாபுறங்களிலும் மதுபனின் சூழ்நிலை மற்றும் வைப்ரேஷன் மூலமாக அனைவருக்கும் சகயோகம் கொடுப்பது உங்களுடைய கடமையாகும். எப்படி வாய்ப்பு 2 மடங்கு 3 மடங்கு இருக்கிறது என்றால் கடமையும் 2 மடங்காகும். மதுபன் நிவாசிகளின் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியம் வரதானத்திற்கு தகுதியானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மதுபன் வரதான பூமியாகும். கடைசியில் மதுபன் நிவாசி ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தில் குழுவின் ரூபத்தில் வரதானி என்று அனைவரின் வாயிலிருந்து இந்த வார்த்தை வெளியாகும். இப்பொழுது தந்தை இந்த தேதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். நல்லது. வரதானம்: எப்பொழுதும் மணமகிழ் இனிப்பை உண்பதோடு பிறருக்கும் உண்ண கொடுக்கும் உண்மையான சேவாதாரி குஷி நிறைந்தவர் ஆகுங்கள். யார் தினசரி அமிர்த வேளையில் மணமகிழ் இனிப்பை உண்கிறாரோ அவர் தானும் முழு நாளும் குஷியாக இருக்கிறார். மேலும் மற்றவர்களும் அவரை பார்த்து குஷி அடைகிறார்கள். இந்த மனமகிழ்ச்சி கொடுக்கும் டானிக் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் சிறியதாக ஆக்கிவிடுகிறது. மலையை கூட பஞ்சாக ஆக்கிவிடுகிறது. எனவே நாம் மணமகிழ் இனிப்பை உண்டு மற்றவர்களுக்கும் உண்ண கொடுப்பவர்கள் என்று எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அழக்கூடிய சூழ்நிலையிலும் கூட மனம் எப்பொழுதும் குஷியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குஷி நிறைந்தவர் என்று கூறுவோம். அவருடைய முகம் மூலமாகவும் சேவை நடக்கும். அவருடைய முகம் ஞானத்தின் நடவடிக்கைகளை பிரத்யக்ஷம் செய்யும். ஸ்லோகன்: யாருடைய ஒவ்வொரு எண்ணம் மூலம் அநேகர்களுக்கு உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற பிரேரணை கிடைக்கிறதோ அவர்தான் புண்ணிய ஆத்மா ஆவார். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।